ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th சயின்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். அதாவது சில பேர் எக்ஸாமுக்கு போக முடியாமல் இருந்திருக்கும், உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். அவங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க எல்லா கொஸ்டினையும் நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டுமே போதும், நீங்கள் ஷோராக நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம், பாஸும் ஆகிடலாம். கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. கெமிஸ்ட்ரி இது. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் பார்த்தோம், அடுத்து கெமிஸ்ட்ரியில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். இது பயாலஜி. உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. இது எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்ட ரிப்பீட்டட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸு வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. எந்த இயரில் கேட்டாங்கன்றதும் இதில் மென்ஷன் ஆகிருக்கு. இதில் இருக்க பாயிண்ட்ஸை நீங்கள் படித்தாலே போதும். பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் இப்போ ஆல்ரெடி பார்த்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லேருந்தும் இதில் இருக்கும். அதனால் நீங்கள் இவ்வளோ கொஸ்டின்ஸுன்னு சொல்லிட்டு வரி பண்ண வேணாம். எல்லா கொஸ்டின்ஸும் இதில் கவரப் ஆகிருக்கும். இதெல்லாம் ப்ராப்ளம்ஸு ரிப்பீட்டடாக கேட்டது எக்ஸாம்ஸில். இந்த வீடியோவில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸும் ஆகிடலாம், நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. புக் பேக்கில் இருக்க எல்லா 1 மார்க்கும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதர் 1 மார்க் பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கிற கொஸ்டின்ஸ்லேருந்து கூட கேட்பாங்க. டயக்ராமும் கொஞ்சம் தான் இருக்கும், ஸோ எல்லாத்தையும் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. பார்ட்ஸ்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். இதில் கொடுத்துருக்க டயக்ராம்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸே வரும். ஸோ நீங்கள் டயக்ராம் கொஞ்சம் தான் இருக்குது, எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அட்டன் பண்ணிடலாம் ஈஸியாக.
இது டயக்ராம் வித் லேபிளோடு இருக்குது. ஏன்னா ஒரு ஆன்சர் நீங்கள் எழுதுறதுக்குள்ளே ஈஸியாக நீங்கள் டயக்ராமே வரைஞ்சிட்டு போய்க்கலாம். ஃபுல் மார்க்ஸும் கிடச்சிரும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you, all the best.